GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. AC வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் AC. வணக்கம் சார். வணக்கம். என்டிஏ கூட்டணியில் விஜய், இதை நீங்கள் ஆரம்ப கட்டத்துலேருந்தே சொல்லிட்டு வரீங்க. ஆனால் நடுவில் வந்து அது முடிஞ்சிருச்சு, பிரேக் பண்ணது நான் தான். முடிஞ்சிருச்சு நடுவில் வந்து அந்த டாக்ஸ் முடிஞ்சிருச்சுன்ட்டு இப்போ மீண்டும் அது வந்து டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. நேற்றிலிருந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தவங்களும் வந்து இப்போது இந்தியா கூட்டணி விஜய் போகிறாரா, அவ்வளோதான், விஜய் இதோட அவருடைய அரசியல் கெரியர் முடிய போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்நிலையில் சிடிஆர் நிர்மல்குமார் அவர் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. இது அதிகாரப்பூர்வ செய்திகள் மட்டும் நம்புங்க, இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் நாளைக்கு வரும், இன்னைக்கு விட்டுருங்கன்றாப்புல நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கிட்டத்தட்ட அது கூட்டணி முடிவுக்கு வந்துருச்சு, உறுதி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டுருக்கீங்க. என்ன நிலையில் சார் இருக்குது? உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இந்த மாதிரி என்டிஏ கூட்டணி நடந்துட்டு இருக்கு? ஏன்னா மாவட்ட செயலர் கூட்டத்தில் பெரும்பான்மை ஆதரவு கூட்டணிக்கு போயிடலான்றது மாதிரி ஒரு செய்தி வருது. என்ன நடந்துச்சு? ரெண்டு விஷயம். ஒன்று, இவருக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அன்றைக்கி அவர் என்டிஏ நோக்கி நகர்வார். கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் என்டிஏ நோக்கி நகர்ந்தார். அந்த பேச்சுவார்த்தை கடைசியில் கூட நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அவ்வளோ நீங்களாம் கூட சொல்லி, சார் நீங்கள் வந்துட்டு தான் சொல்கிறீங்க, யாருமே சொல்ல மாட்டுறாங்க, நிர்மல்குமார் மறுக்கிறாரு, ஆதவ் மறுக்கிறாரெலாம் என்கிட்ட கேட்டுருந்தீங்க, விஜய் மறுக்கிறாரா சொல்லுங்கள், அப்போ நான் ஒத்துக்கிறேன்னு. கடைசியில் ஒரு நாள் விஜய் மறுத்தார். அதிமுகவை நேரடியாக அட்டாக் பண்ணார், அவங்க திரும்பி அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் காங்கிரஸ்கிட்ட இது பண்ணாங்க. அப்போவும் காங்கிரஸுக்குன்னு போட்டேன், அன்றைக்கும் திட்டினானுங்க, நீ போடுறது எதுவுமே நடக்கிறது இல்லை, போடுறேன். நான் சொன்னது நடக்கிறத போடுறேன், அதுக்கப்புறம் அவங்க முடிவை மாற்றிக்கிட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? உனக்கு காங்கிரஸை தக்க வைக்க எந்த தகுதியும் இல்லை, எந்த செகண்ட் லெவல் லீடர் யாருக்குமே அந்த கெப்பாசிட்டி இல்லை. இவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார். காங்கிரஸ் உங்கள்கிட்ட பேசுது, எல்லாம் பண்ணுது. அப்போ காங்கிரஸுக்கு நம்பிக்கை அளிக்கிற விதமாக அடுத்தடுத்து டெவலப் பண்ணணும்ல. இவர் போய் டெல்லி போகணும், சோனியா பார்த்து பேசியிருக்கணும், கார்கே பார்த்து பேசியிருக்கணும், அப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வேலையை பண்ணது திமுக. முதல்ல அசட்டியாக இருந்துட்டு அப்புறம் ஐயோ காங்கிரஸ் போயிட்டு அவ்வளோதான் போலன்னு சொல்லிட்டு உடனே சிதம்பரத்தை பிடிச்சி டக்குன்னு சோனியாவை பிடிச்சி ராகுல் ஆஃப் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போச்சுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன காரணம்னு சொல்கிறேன், இவங்க ஏன் என்டிஏ பக்கம் நகர்றாங்கன்றதுக்கு. அதுக்கப்புறமும் நகரலைன்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இவர் என்ன காரணத்துக்கு நகர்றாங்கன்னா, அதற்கு பிறகு இவர்கள் வந்து இந்த வேட்பு மனு எல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. விருப்ப மனு வாங்குறதுலையும் இந்த ரோட் ஷோ நடத்துகிற வேலையை இவர் புஷியானது பண்ணார். எல்லா மாவட்ட செயலரையும் ஆளுங்களை கூட்டு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு, 100 ரூபாய்க்கு ஃபார்மு. உலகத்திலே இல்லாத ஒரு அதிசயம். அது கேட்டால் 1 லட்சம் வரைக்கும் புதுசாக சேர்ந்த பத்திரிகையாளர்லாம் சொன்னார், 1 லட்சம் ஃபார்ம் வாங்கிட்டு போகிறான், திருப்பி கொடுப்பானான்னு எங்களை போன்றோர் கேள்வி வச்சோம். எவ்வளோ திரும்பி வருது பாருங்கன்னு. ரொம்ப பேர் 10,000, 5,000, 3,000, 2,000ன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 கூட ரிட்டர்ன் வரலன்றது தான் இது. அந்த 300 பேரும் சரி கட்டி வைப்போம், 10,000 ரூபா நம்ம கட்சிக்காரன், நமக்கு துட்டு கிட்ட கேட்க மாட்டாங்கன்னு. ஆனால் இவர்கள் 2 கோடி ரூபா ஒயிட்டில் டெபாசிட் கட்சி நிதியாக கொடுக்கணும்னு கேட்டோம்னா வேட்பாளருக்கு சீட் கொடுக்கணும்னா மாவட்ட செயலாளர் பெரும்பாலானோர் தினக்கூலிகள் எல்லாம் அங்கே அந்த மன்றத்துலேருந்து வந்தவங்க தானே. அவங்க வந்து திமுக 1960கள் 50கள் இருந்த மாதிரி தான் நிலமை. அவங்கள்ட்ட போய் 2 கோடி கேட்டால் அவங்க தெருக்கோடியே தெரியாது. அப்போ அவன் விருப்பமணி கட்டணும்னா பாதி பேர் வரல. அதில் தான் வந்தது 60 அப்படி இப்படின்னு. அதில் 2 கோடி ஒயிட்டில், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள், தேர்தலுக்கு செலவு நீயே பார்த்துக்கணுன்னா அதுக்கு யாருமே தயாராக இல்லை. சரி ஆளை பிடிச்சிட்டு வானா ஊரில் நீங்கள் நிற்கலின்னா அதுக்கு யார் 2 கோடி கொடுக்குறாங்களோ அந்த ஆளை பிடிச்சிட்டு. ஆமாம், நீ முடியல, மாவட்ட செயலாளர் ஒரு 3 தொகுதி அவனுக்கு கொடுத்துருக்க, உன் தொகுதிக்கு ஆளை ரெடி பண்ணு. அவன் என்ன பண்ணுவான்? ஊரில் இருக்கிற இவனே சாதாரணமாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு மாத சம்பளம் வாங்குறோன்னா அவனுக்கு எந்த கோடீஸ்வரனை தெரியும்? அதுக்கு இப்போ தாவேகா எல்லாம் கலந்த கலவை. தெரிப்பாக ஒரு 20 மாவட்ட செயலாளர் இருக்கிறான், நல்ல பெரும் கோடீஸ்வரனா வேறு லெவலில் இருக்கானுங்க. மீதி 100 பேர் லட்சத்தை பார்த்தவன் இருப்பான், 1000த்தை பார்க்குறவன் இருப்பான், இவ்வளோதான். அப்போ அவனுக்கு எந்த கோடீஸ்வரனை போய் கூட்டு வர முடியும்? நேற்று அந்த கூட்டத்திலேயே எல்லாரும் கேட்டது, கோடீஸ்வரர்களை கூட்டிகிட்டு வந்து சீட்டு வாங்கி கொடுத்து அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு கட்சியில் இருக்கணும்? நாங்கள் தலைவர் முதல்வர் ஆவார்னு வந்தோம், எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கும்னு. நீங்கள் இவ்வளோ பெரிய முடியாத ஒரு இதை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா யார்கிட்ட போய் நாங்கள் கூட்டு வருவோம்? அப்படி கூட்டிகிட்டு வந்து நாங்கள் ஏன் அவரை ஆளாக்கணும்? அவர் வந்து நம்ம கட்சியில் இருப்பார்னு என்ன நிச்சயம்? நேற்று அந்த கூட்டப்பட்ட மாவட்ட செயலருடைய மெயின் அஜெண்டா என்ன சார்? என்ன ரீசன்? மெயின் அஜெண்டா நம்ம என்டிஏக்கு போகலாமா, நம்முடைய நிலைப்பாடு என்ன, என்டிஏக்கு போகலாமா வேணாவா, அதாவது கூட்டணி. அதுக்காக தான் அந்த மீட்டிங். அதுக்கு தான், ஏன் அதுக்கு தான்றதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் கொண்டு வரேன். அப்போ இவர்கள் இவ்வளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஆள் இல்லை. அடித்து பிடிச்சி பார்த்தாலும் 60 கேண்டிடேட்டுக்கு மேலே இவரால் தேர்த்தவே முடியல, தான் நடைமுறை. விஜயை நேர்காணலாம் பண்ணாருன்னு செய்தி. அது அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை.
நீங்கள் கேட்குற தொகைக்கும் மற்ற விஷயங்களும் ஆளே கிடைக்கல. அப்போ எங்கே போவாங்க? 234 தொகுதி அசிங்கமாயிடும்ல. இப்போ அந்த நிதி நெருக்கடினால தான் கூட்டணிக்கு போறாங்களா சார்? நம்ம வந்து இதுக்கு மேல நிதி செலவு பண்ணக்கூடிய நெருக்கடி ஆட்கள் இல்ல, அதனால நிதி போயிடலாம். நெருக்கடிலாம் கிடையாது. நீ நீ செலவழிச்சிக்கப்பா, விருப்பம் பண்ணு, செலக்ட் பண்ணு, நீ மாவட்ட செயலாளரா, தொகுதியில் நிலைமை எப்படி இருக்குது பார்த்து செலவு பண்ணிக்குவியா, கட்சியிலேருந்து ஒரு 3 கோடி ரூபா கொடுக்குறோம், நீ கொஞ்சம் பார்த்து பண்ணிக்க அப்படின்னா அவன் நிற்பான் தைரியமாக. 2ல் 1 பார்த்துலாம் நிற்பான். நீ எனக்கு கொடுக்கணுன்னா அவன் எங்கே போவான்? அவன் தேர்தல் நினச்சா சரி, யார்ட்டையா கடன் கட்டின வீடு கீடு இருந்தால் தான் விற்றுக்கிட்டு ஒரு 2 கோடி ரூபா செலவு பண்ணான்னு வச்சுக்கோங்க. அரசாங்கம் நிர்ணயிச்சது எவ்வளோ? 40 லட்சமா? இப்படி ஆயிடுச்சு பாரு நாடு. அப்போ ஏதோ செலவு பண்ணலாம் நிற்கிறான்னா இவன் ஒவ்வொரு கட்சியும் 2 கட்சியும் அப்படி செலவு பண்ணும். அப்போ அதுக்கு ஓரளவு ஈடு கொடுக்குற மாதிரி செலவு பண்ணனால அவன் கையை அவுத்து விட்டா தானே பண்ண முடியும். நீ எங்கள் கட்சிக்கு 2 கோடி நீ ஒயிட்டில் கொடு அப்படின்னா 2 கட்சி 2 கோடி ஒயிட்டில் எப்படி கொடுக்க முடியும்? வீடு அடகு வச்சு பணத்தை வாங்கினா அடகு வைத்த வகையில் வந்த பணம் இவ்வளோ அப்படின்னு கொடுக்கலாம். வேறு ஏதாவது சேர்த்துக்கத்தில் வேறு யார்ட்டாவது வாங்குறான், எல்லாம் யாராவது ஒருத்தர் பிடிச்சி தலைவரை எனக்கு செலவு பண்ணு, நான் எம்எல்ஏ ஆனவுடனே மக்களுக்கெல்லாம் சேவை செய்ய மாட்டேன், உனக்கு பண்ணுறேன்னு வாங்கினா அவர் எதுலேருந்து பண்ணுவார்? கட்சியில் 2 கோடி கேட்குறாங்க அப்படின்னா அவர் பிளாக்லேருந்து தான் கொடுப்பாரு. ஒயிட்டில் கொடுங்க தலைவர்னா போடாங்க கொய்யால, ஒயிட்லையா யார்கிட்ட என்ன மாட்டி விட பார்க்குறியான்னு. அப்போ இந்த பிரச்சனைனால பெரிய தடையை இவர்களே ஏற்படுத்திக்கிட்டாங்க. இது வழக்கமாக இந்த முட்டாள்தனம் தானே. அதுவும் இல்லாமல் இவர்களுக்குள்ள கோஷ்டி சண்டை, ஓ லிஸ்டா ஏன் லிஸ்டான்னு. இதில் ஜானு, அந்த விஷ்ணு ரெட்டி, இந்த ஒரு டீமு, ஆதவுலாம் இவர் ஒரு டீமு, யார் இவர் புஷி பெரிய கமிட்மெண்ட்டு. அந்த கமிட்மெண்ட்டில் ரெடியாக இருக்கிறவன் காத்துட்டு இருக்கிறான், அவன்கிட்டையும் காசை வாங்கலை, கட்சி நிதியும் வாங்கலை. அப்படி அவங்கள என்ன தலைவர் என்ன தலைவர் இரு முடியும். அப்போ இந்த பிரச்சனைலாம் பார்க்கும் பொழுது 60 பேர் கிடைச்சா கட்சிக்கு பெரிய விஷயம். அப்போ 60 பேரை கொண்டு போய் நிப்பாட்டினா மீதி 180 தொகுதிக்கு எங்கே போகிறது? வேட்பாளருக்கு நடைமுறை சிக்கல். இவங்களுக்கு வருஷம் பூரா சொல்லியிருந்தோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, உட்கட்டமைப்பு சரியில்லைன்னு. அதுக்கு என்ன பதில்? தலைவரை இட்டுன்னு வந்து இட்டாந்து போகிறது தான் உட்கட்டமைப்பு. இப்போ இதுக்கு பேர் என்ன? வேட்பாளர் கிடைக்காது. இல்லை, இதுதான் பிரதான பிரச்சனைன்னு கேட்குறேன். இந்தியா நோக்கி நகரத்துக்கான காரணம் இதான் காரணம். பிரதான பிரச்சனை இது. மற்றபடி சிபிஐயோ இல்லை சிபிஐ சம்மன் கொடுக்குறாங்க, அந்த நெருக்கடி. திமுக வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா தாவேக்காவே இல்லாமல் ஆக்கிடுவாங்கன்ற ஒரு தாவேக்கா பயம் இருக்கிறதும் இல்லாத, அது தாவேக்கா இருக்கிறதும் இல்லாதும் இவர்கள் செயல்படுறதை பொறுத்து. ஒரு கட்சியை நீங்கள் நினச்சப்படிலாம் அழிக்க முடியாது. நீங்கள் அழிக்க அவன் மறுபடியும் போராட்டன்னு இறங்கிட்டான்னா நிலமை வேறு மாதிரி ஆகிடும், ஜனங்க ஆதரவு வந்துடும். இப்போ அதிமுக ஒன்று விட்டாரா கலைஞர்? அப்படியே வளர்ந்துக்கொண்டு விட்டாரா? எல்லா வேலையும் தான் பண்ணார். அது மீறி தான் எம்ஜிஆர் நின்னார். விஜயகாந்தன் அப்படியே விட்டாங்களா? எல்லாம் பண்ணி தான் அவர் அதை மீறி நின்னார். அந்த மாதிரி தாவேக்கா தேர்தல்லையே டிஎம்கே வச்சு செஞ்சு விட்ரும், ஏடிஎம்கே வச்சு செய்யும். அப்போது 3வது சக்தியாக எப்போவுமே வளர விட்றதுக்கு விட மாட்டாங்க. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய சிக்கலாக மாறும். ஏன்னா இவர்கள் கொள்கை கூட்டணி எதுவுமே கிடையாது, சும்மா ஒரு கூட்டம். அதில் பாதி பேர் அடிப்படை வசதி கூட இல்லாதவங்க. மாவட்ட செயலெல்லாம் 10 மாவட்ட செயலர் மொத்தமாக கட்சியில் சேர்த்தாங்கன்னா இமேஜ் லெவல்லே சரிஞ்சிடும். இவர் என்ன பெருசாக நின்றுட்டா இருப்பார்? இவர் என்ன மக்களை சந்திக்கிற மாதிரி டெய்லி கூட்டங்கள் அது இதுன்னு வந்தாருன்னா கூட எதை பற்றி கவலைப்படாமல் ஜனங்க இவர் பின்னாடி நிற்பாங்க. இவரை வர்றதுலேயே இவருக்கு சிக்கல், நடைமுறை சிக்கல். அப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது தேர்தல் காலம் வந்தோன்னா பரீட்சை படிடா பரமானா படிக்கலை. எக்ஸாம் வந்தோன்னா எங்கே இருந்து எழுதுறது? அப்போ போய் புக்கை வாங்கிட்டு இருக்க முடியுமா? புதுசாக படிக்க முடியுமா? அதனால் பெரிய பிரச்சனையாகி. இல்லை, எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா சார், இப்போது விஜய் அவர்கள் என்டிஏ பக்கம் நோக்கி நகராரா, இல்லை என்டிஏலேருந்து விஜய்க்கு அழைப்புகள் வந்து அதன் மூலியமாக பேச்சுவார்த்தை நடக்கும்? என்டிஏ ட்ரை பண்ணுது. நான் தான் ஆரம்பம் சொல்கிறேன்னே, அவங்க பீகார் மாதிரி ஒரு பெரும் கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்தணுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதுக்கு ஆரம்பத்துலேருந்தே என்டிஏ விஜய் தான் போனார். போன தடவையும் போனப்போ அவரை பிடிச்சிக்கினாங்க, கெட்டியாக பிடிச்சிக்கினாங்க, பேச்சுவார்த்தைலாம் போச்சு, பவனை வச்சு பேச வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. இது நடுவில் இந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பூந்து குழப்பிச்சு 40% 45%னாங்க. அதனால் அவர் பல்ட்டி அடிச்சார். விஜய் வந்து நேற்று கூட இதெல்லாம் இது பண்ணாதீங்க, அவர் எப்போ வேணாலும் பல்ட்டி அடிப்பார் அப்படின்ற மாதிரி தான். இப்போ ஏன் பல்ட்டி அடிக்க முடியலன்னா, பல்ட்டி அடிச்சாருன்னா சேத்துல போய் சொருகிக்குவார். அந்த மாதிரி நிலமை. என்ன நிலைமை சார்? புரியல. சேத்துல நான் வரல, கூட்டணிக்கு வரலன்னு சொல்லி முடிவு எடுக்கிறாருன்னா 234 தொகுதிக்கு உங்கள் வேட்பாளர் போடணும். அது பெரிய சிக்கல் இல்லை. போட்டு பிரச்சாரம், பணம் செலவு பண்ணுறது, மேலேருந்து இவங்களை இயக்குவது, பிரச்சாரத்துக்கு போகிறது, மாதிரி பல பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் அவர் என்டிஏவும் பேசுகிறாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு பலமே இல்லாத, நீங்கள் சொன்ன மாதிரி முழுமையான ஒரு கட்டமைப்பே இல்லாத கட்சி வந்து எதற்காக என்டிஏக்கு தேவைப்படுறாங்க, பிஜேபிக்கு எதற்காக தேவைப்படுறாங்க? ஓட்டு இருக்குல்ல. நீங்கள்
234 தொகுதிக்கும் அவர் நல்லா பலமாக கட்சி உட்கட்டமைப்போட தேர்தலில் நின்னாருன்னா அது ஒரு பெரிய ரீச் இல்லை. 20% ஓட்டு வாங்குவாங்க, பல பேரை காலவாரி விடுவாங்க. இப்போ ஓட்டு மட்டும் இருக்குது, வேட்பாளர் இல்லையே. அதை தான் உட்கட்டமைப்புன்றேன். உட்கட்டமைப்பை நீ சரி பண்ணாதக்கூடிய விளைவு. நீ இன்னொன்று சொல்கிறேன், பூத் கமிட்டிக்கு நாங்கள் தான் உலகிலேயே அப்படின்லாம் உருட்டுனாங்கல்ல. எஸ்ஐஆர் வந்தப்போ என்ன ஆச்சு? ஒரு ஆளை காணும் இவங்கள, 10% கூட வேலை செய்யலை. பிஜேபி 68,000 பேர் வச்சுக்கிறான் பூத் கமிட்டி ஏஜென்ட்டு ரெஜிஸ்டர்டு. டிஎம்கே ஃபஸ்ட்டு, ஏடிஎம்கே செகண்டு, தேர்டு பிஜேபி. இவங்க என்ன சொன்னாங்க மேடையில், என்னென்ன பேச்சு பேசுனாங்க? இல்லவே இல்லை, ஃபேக்கு, பாதிக்கு மேலே ஃபேக்கு. அதில் தான் புஷியை தடவை கோச்சிக்கிட்டார் விஜய். அப்போ இதை தான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். ஒரு கட்சியை கொண்டு வரீங்கன்னா வலுப்படுத்தணும், கட்சியை வலுப்படுத்திக்கிட்டே போகணும். அதில் 2-3 வகை இருக்குது. பிரச்சாரம், தலைவர்களுடைய செயல்பாடு, கட்சியை உள்ள ஸ்தாபனம்னு சொல்லுவோம், ஸ்தாபன ரீதியாக கட்சியை கட்டுவது, ப்ளஸ்ஸு கட்சிக்கான அணிகள், இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, அந்த அணி, இதெல்லாம் சைடு சப்போர்ட்டில் வரும். இது எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் ஒரு கட்சி ஒரு பெரிய ஷீல்டோடு போய் சண்டை போடுற மாதிரி. நீ எதுவுமே இல்லை, மொட்டையாக இந்த சினிமா கூட்டத்தை வச்சுக்கிட்டு அங்கே வா, இங்கே வா, பைக் எடுத்துகிட்டு வா, கார் எடுத்துகிட்டு வா, இப்படி இது பண்ணிட்டு இதை காமிச்சிக்கிட்டு கட்சியை வளர்த்தனா, நடைமுறைன்னு வரும்பொழுது நடைமுறையில் ப்ராக்டிஸ் பண்ணவங்க கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி ஏடிஎம்கேக்கு 3 வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு நிற்கிறான். பிரபலங்களை ஒரு தொகுதிக்கு 3 பேர் ரெடியாக இருக்காங்க. டிஎம்கேல 5 பேர் ரெடியாக இருக்காங்க. உங்ககிட்ட இதைத்தான் நான் உட்கட்டமைப்புன்றேன். ஓகே சார், இப்போது தாவேக்கா ஒருவேளை இந்தியா அலைன்ஸில் வராங்கன்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் சீட்டு ஒதுக்கிட்டு ஏடிஎம்கேவும் வந்து ஒரு பெரும்பான்மை பலத்தில் தான் நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இப்போது விஜய் உள்ளார வரும்போது அவர் வந்து எதிர்பார்க்குற தொகுதிகள்லாம் கடந்த காலங்கள்லாம் வந்து 90 தொகுதிகள், துணை முதல்வர் பதவி, இந்த மாதிரியான ஒரு டிமாண்ட்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இப்போ வர மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி தொகுதிகளில் ஒரு முன்ன பின்ன எண்ணிக்கை மாறுபட்டாலும் துணை முதல்வர்ன்ற டிமாண்டை வந்து கண்டிப்பாக விஜய் அவர் முன்னிறுத்துவார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி உடன்படுவாரா? இப்போ நான் இவ்வளோ மேட்ரு பேசினேன்னு ஒரு மூலையில் உட்காந்து பேசுகிறேன், எனக்கே இவ்வளோ தெரியுதுன்னா ஐபியிலேருந்து எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற இவங்களுக்கு விஜயுடைய மைனஸ் ப்ளஸ் தெரியுமா தெரியாதா? அப்போது இவர் நேற்று மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டினதே போகிற முடிவு எடுத்தாச்சு. அதை அவர்கள்ட்டையும் கேட்டுருவோன்னு தான் கேட்க வச்சுது. இவங்க என்றைக்கா மாவட்ட செயலரில் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. நான் சொல்லிடுறேன் தெரியுமா, மாவட்ட செயலரை கூட்டணும், விஜய் பேசணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. பண்ணால் அவன் உண்மையை சொல்லுவான். நேற்றைய கூட்டத்தில் விஜய் இல்லை, ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜ் யாருமே இல்லை, புஷியானந்த் மட்டும் தான் இருந்தார். ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜை விட்டுருங்க. ஆதவ அர்ஜுனா இந்த டீம் எல்லாம் டாமினேட் பண்ணுற டீமு, அப்போ ஸ்லீப்பர் சொல்லுங்க. அதனால் வேணான்னு சொல்கிறது, இந்தியா கூட்டணிக்கு வேணான்னு சொல்கிற டீம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். யார் சார் பேசுகிற? விஜய் டேரெக்டாக பேசுகிறாரா? விஜய் தான் பேசுகிறாங்க. நான் பேசுகிறேன், இந்த மாதிரி முடிவுக்கு நகர போகிறேன், மாவட்ட செயலரை கூப்பிட்டு என்னான்னு கேளு, உட்காந்து பேசு, ஒரே அஜெண்டா தான், அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள். 133 பேர் மாவட்ட செயலாளர், 120 பேர் அட்டண்டன்ஸ், அதில் 90% நான் சொன்னேன்ல. இல்லை அதிகாரம், துணை முதல்வர் பதவி, இதெல்லாம் எதிர்பார்க்குங்க. நான் வரேன். அப்போ கட்சியுடைய மொத்த எண்ணமே நம்ம கட்சி படு வீக்காக இருக்குது, நம்மளால் முடியாது, அங்கே போனால் ஒரு 40-45 எம்எல்ஏ இருந்தால் அது ஆகும். அவங்க சொன்னது 60 எம்எல்ஏ கேட்போம், துணை முதல்வர் கேட்போம், ஆட்சியில் பங்கு கேட்போம், போயிடுவோம், அதான் நல்லது. இல்லை முடியாது, அவன் 30 அவன் தரவே முடியாதுன்னு சொன்னாலும் முடியாது. ஏன்னா இன்றைக்கி எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன நிதர்சனம்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இவருக்கு நெகோஷியேட் பண்ணுற அளவுக்கு இங்கே இது கிடையாது. வேணான்னா இப்போ எப்படி இவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க, சிபிஎம், சிபிஐ, விசிகா. விஜய் இங்கே போயிட்டார், நாளைக்கு டிமாண்ட் பண்ண முடியாது. டிமாண்ட் பண்ணோன்னா தியாகம் பண்ணணும். போடா அப்படின்ட்டு வாங்கயா, மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் ஆகுது, 5வது அணி அப்படின்னா டிஎம்கே கண்டோம், இவங்களும் கண்டோம். அந்த மாதிரி முடிவுக்கு அவங்க தயாராக இல்லை. அதே மாதிரி தான் இவருக்கும் வரும். அப்போ இவர் நான் இது பண்ணுறாரு. நீங்கள் கேட்டீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பாதிப்பு வரும் இந்த பிரச்சனை. நான் 144 தொகுதிகள் வரைக்கும் ஏடிஎம்கே நிற்கும், 90 தொகுதிகள் தான் வெளியே போகும். இவர்கள் அதிமுகட்ட பேசும்பொழுதே பாஜக சைடில் விஜய் கொண்டு வந்தால் நாங்கள் குறைச்சிக்கிறோம். அப்போது 45 ஒரு 20ன்னு வச்சுக்கோங்க, 65 15 இவர் வச்சுக்கோங்க, பாமக 80, மீதி ஒரு 15 இல்லை ஒரு 10 இல்லை ஒரு 12 வாசனுக்கும் டிடிவிக்கும், மீதி எல்லாம் ஒட்டையிலை தாமரை அப்படி நிற்க வச்சுருவாங்க. அப்போ இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் ஒரு படி மேலே போய் ஜிகே வாசன் போன்றவர்கள் கூட ரெட்டையில நெல்லுன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி கூட கொண்டு வரலாம். அப்போ டிடிவி வந்து அவர் சின்னத்தில் நிற்பார், இல்லாட்டி தாமரையில் நிற்பார் வச்சுக்கோங்க.
இதில் வின்னிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல, வின்னிங் பர்சன்டேஜ் எப்படி 90% மேலே போயிடும். இப்போ விஜய் தனியாக நின்று என்டிஏ இருந்தால் ஒரு 50-60% வின்னிங் பர்சன்டேஜ்னா, இப்போ 25 சீட்டு வாங்குறாரு, பிஜேபி 25 சீட்டு வாங்குதுன்னா 15 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னா, விஜய் வந்துட்டாருன்னா 20 சீட்டு வாங்கினா 18 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பர்சன்டேஜ் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. 144 நிற்கிதுன்னா 130 சீட்டு சாதாரணமாக ஏடிஎம்கே அடிக்கும். விஜய்க்கு எத்தனை சீட்டு சார்? 45 45லேருந்து 50க்குள்ளே இருக்கும். டெபுட்டி சிஎம் கொடுப்பாங்களா சார்? அதெல்லாம் இப்போ பேசவே மாட்டாங்க. இல்லை, ஒரு கூட்டணி முடியாதுன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. தனி மெஜாரிட்டி வந்தால் எப்படி ஒரு டெபுட்டி சிஎம் கொடுப்பாரு? அப்படியே ஒத்துக்கிட்டாலும் நாளைக்கு மாறிடுவாங்க. அதான் ஜெயிச்சிட்டிங்களே, செகண்ட் பிளேஸில் இருக்கீங்க, 45 எம்எல்ஏ வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் 2வது பெரிய கட்சி, எதிர்கட்சி தலைவராக போய் உட்காருங்கன்னுவாங்க. கேபினெட் அந்தஸ்து இல்லை. ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து விவாதித்தை தாண்டி விஜய் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு மாற்று சக்தின்னு தன்னை அறிவிச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் போராடி கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, மாற்று சக்தின்னு அறிவிச்சாங்க. நான் போராடி என்ன போராடி திமுக பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. என்னைக்காவது ஒன்றா வெளியே வந்து பிராக்கெட்டில் போட்டுங்க. விஜய் இந்த மாதிரி இவ்வளோ நாள் இவ்வளோலாம் வந்தார்னா அது விஜயுடைய ஆசை. அவரை நம்ம திரும்ப நம்முடைய விமர்சனம் அதுதான். கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்பீடப் பண்ணணும், வெளியில் வரணும், பேசணும், டெய்லி அறிக்கை விடணும், மற்ற கட்சி தலைவர்கள் மாதிரி வேகமாக இருக்கணும், கட்சி அமைப்புகளை ஸ்ட்ராங் பண்ணணும், பொதுச் செயலாளர் அதுக்கேற்றவரை போடணும். அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கட்சியை கவனிக்கணும்னு. இது நான் டாக்டர் சீட்டு நீட் எழுதி அப்படியே வாங்கிட்டீங்க. டாக்டர் சீட்டு வாங்கின பிறகு அந்த இதில் போய் உக்காந்துருந்தீங்கன்னா, விஜய்கிட்ட அந்த ஒரு பழக்கம் இருக்குது தெரியுமா? நான் வந்து இது படிக்க போனேன், எஸ்ஏசி சொன்னது, விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணுன்னொன்னே கையில் காலில் விழுந்து போய் இப்போ இதில் லயலில் வாங்கி கொடுத்தாராம். அங்கே போய் என்ன சொன்னாராம், நான் ஒரு கிறிஸ்டியன், அப்போ தான் வாழ்க்கையிலேயே தடவை சொல்கிறேன், என் பையனுக்கு சீட்டு கொடுங்கன்னு. சீட்டு கொடுத்தாங்களாம். ஒரு வருஷம் ரவி பெர்னாடு தான் அவங்களுக்கு ப்ரொஃபஸராம். அவர் எஸ்எஸ்சி சொன்னாராம், உங்கள் பையனை வந்து நான் ஒரு நாள் கூட கிளாஸ்லேயே பார்க்கல, எப்போ பார்த்தாலும் அந்த செவுத்து மேலே ஒரு 4 பேர் கூட உட்காந்துருக்காரு. ஒரு வருஷம் இப்படி ஓடிச்சு. 2வது வருஷம் வந்துட்டு நான் காலேஜ் போகல, நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாப்புல அப்படின்னு எஸ்எஸ்சி சொன்னார், நம்ம சொல்லலை. அப்போது அந்த ஒரு வருஷமும் அவர் கல்லூரியில் செவுத்து மேலே தான் உக்காந்துருந்தார் அப்படின்னு. இதே பாலிசியை அவர் வந்துக்கிட்டு கட்சியிலையும் பண்ணியிருக்காரு. என்ன சார், அந்த வயசுல பண்ணதுக்கும் ஒரு எங்கேஜில் பண்ணுறதுக்கும் ஒரு மெச்சூர்டான ஏஜில் பண்ணிருக்கணும்ல, நல்லா பண்ணிருக்கணும்ல. அப்பவும் அதே மைண்ட் செட்டில் இருந்தா, ஒரே ட்ரெஸ் போட்டு வர மைண்ட் செட்டில் இருக்கிற நம்ம மெச்சூரா, நான் மெச்சூர். இந்த வயசில் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, 52 வயசில் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது 50 வயது. அப்போ கட்சி ஆரம்பிக்கணும்னா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணணும், கட்சியுடைய அடிப்படையில் பண்ணுறதுக்கான ஆள் வேணும். ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்கன்னா நல்ல மாஸ்டர் தேடணும், நல்ல செஃப் இருக்கணும், கீழே 4 மாஸ்டர் இருக்கணும். ஒருத்தனுக்கு பரோட்டா போட தெரியும், ஒருத்தனுக்கு அந்த சாட் ஐட்டம் நல்லா தெரியும் ஆளாக பிடிக்கணும், ஒருத்தன் நம்ம ட்ரெடிஷனல் சமாளிக்கிறவனும் இருக்கணும். இப்படிலாம் பண்ண ஆளுங்கள்லாம் போட்டால் தான் ஹோட்டல் ஆரம்பிக்க முடியும். என் கூடயே இருந்த எங்கள் வீட்டில் சமையல் செஞ்சுருந்தாரு, நீ வந்து ஹோட்டலில் நீ தான் செஃப்னா அதுக்கேற்ற மாதிரி தான் சமையல் இருக்கும். சாட் ஐட்டம் வேணும்னா அவருக்கு தெரியாது, பார்த்துக்கலான்னு வரும். இல்லாட்டி ஏதாவது ப்ரெட்டை வச்சு ஆம்லெட் போட்டு ப்ரெட் ஆம்லெட் கொடுத்து தான் சாட் ஐட்டம்னு வரும். அப்போ நீ வந்து கட்சி தொடங்கினதுலேருந்து நீங்கள் விட்டுட்டீங்க. அதுடைய விளைவு தான் இப்போ வந்து நிற்கிது. முதலமைச்சர் ஆகணும்னா அதுக்கான கடின உழைப்பை நீங்கள் கட்சியில் செலுத்தியிருக்கணும். கட்சியுடைய உட்கட்டமைப்பையே நீங்கள் பெருசாக பண்ணியிருக்கணும். நீங்கள் சொல்லுங்களேன் சார், 2026 விஜய் சிஎம் ஆக மாட்டார், வேணாம், தேவையில்லை, நான் தனியாகவே நினைக்கிறேன், நான் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு கணிசமான வாக்கு வங்கி, அது விஜயில் முடிவு பண்ணணும். இல்லை, வாக்கு வங்கி வாங்கி ப்ரூவ் பண்ணிட்டு இன்னும் அடுத்து 2031 இருக்குது. வருங்கால தேர்தல்களில் கண்டிப்பாக அவர் வந்து தனிச்சு நின்னா ஒரு சிஎம் ஆகலாம்ன்றது வந்து இருக்கலாம். அவங்க தொண்டர்கள் மத்தியில் பல பேருக்கு வந்து கட்சி இருக்கணும், அவர் இருக்கணும். இதே மாதிரி போனால் இருக்க மாட்டாங்க. இன்னொன்று, தனிச்சு நின்னா நான் தான் சொல்கிறேன்னே, தனிச்சு நின்னா வேட்பாளர் இல்லைன்றேன். இப்போ கூட நீங்கள் நாம் தமிழர் நிப்பாட்டுறாங்க, நாம் தமிழர் நிப்பாட்டுறேன்னா அவங்க 2 கோடி ரூபா கேட்டாரா வேட்பாளர்கள்ட்ட? தகுதி பார்க்குறாரு. எல்லாம் புது ஆளுலாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. தகுதி பார்க்குறாரு, நீக்கு செலவு பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. எதாவது பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு நான் பிரச்சாரத்துக்கு வரேன்னு 234 தொகுதியும் போவார் அவர் சீமானு. வேட்பாளர் அறிவிக்கிறாரு, 50% பெண்கள் பண்ணுறாரு. நீங்கள் அதுலேயே தடையெல்லாம் ஏற்படுத்திக்கிறீங்க. நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கில் கூட அது வேலையை பண்ணல. 2 கோடி ரூபா நீ கட்டு, ஒயிட்டில் கட்டுன்னா அவன் எங்கே போவான்? இந்த என்டிஏ கூட்டணிக்கு விஜய் கூட இருக்க, நீங்கள் சொன்ன மாதிரி 2ஆம் கட்ட நிர்வாகிகள் எத்தனை பேர் சார் ஆதரிச்சிருப்பாங்க? இப்போ புஷி ஆனந்த் ஒத்துக்கிட்டாருன்னா கட்சி ஆரம்பிச்சிலேருந்து அப்படியே உருண்டு புரண்டு பழனி மலைக்கெல்லாம் போய் காவடி தூக்கி வந்த மாதிரி சொல்கிறீங்க. எல்லாம் ஒரு லாபத்தில் உள்ளே வந்தவங்க தானே, நான் அப்படியே போஸ்ட் ஓட்டி வந்தவங்களா?
ஆதவர்ஜுனா ஒரு லாபத்தில் உள்ள வந்தார். இது திமுகவுக்கு சாதகமாக முடியாதா சார்? முடியாது. விஜய் என்டிஏ கூட்டணி பக்கம் போயிட்டாருன்னா இவ்வளவு நாள் வந்து கொள்கை எதிரி சொல்லிட்டு இருந்தவர் நிறைய மீட்டிங்கில் பேசியிருக்காரு. இவர் வந்து இப்போ என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டாருன்னா இவருடைய ஸ்டேச்சர் தானே முடிச்சிட மாட்டாங்களா? காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒரே கொள்கையா? கேரளாவில் என்ன பண்ணார் ராகுல் காந்தி போன வாரம்? பிஜேபி கூட போயிட்டாங்க, சிபிஜே அப்படின்லாம் கிண்டல் பண்ணாரா? குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பிடிக்கிறாங்களா திமுக கூட்டணியில்? ஜாதி அமைப்புகள் இருக்கிற கட்சியோட நான் கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிட்டேன், உறுதிப்படுத்திட்டாங்களா சார்? யாரு இப்படி இருக்காங்களான்ற தாண்டி எண்டாவது கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்களே, ஏன்னா வேற விலைக்கெல்லாம் போலையே. அதை தாங்க சொல்கிறேன். அங்கே சண்டை போட்டுக்கின்னு எதிர் கட்சி கேரளாவில், இங்கே ஒரே கூட்டணிக்குள்ளே ஒன்றா இருக்கிறாங்கன்றேன். அதே மாதிரி ஜாதி அமைப்புகள் இருக்கிற கட்சி வந்தால் நான் இந்த திமுக கூட்டணிட்டே வெளியேறுவேன் அப்படின்னு பாமக வரதை பற்றி திருமாவளவன் பேட்டி கொடுத்தாரு. 11 வருஷமாக முடிவு எடுத்துட்டேன்னு. கொங்கு ஈஸ்வரன்னா கட்சி ஆச்சா. அப்புறம் மதவாத கட்சிகள் இருக்கிற இதில் வந்து நான் இருக்க மாட்டேன்னு இடதுசாரிகள் சொல்லுவாங்க. அப்போ முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சிலாம் பொதுவான கட்சிகளா? சிறுபான்மை மக்களுடைய இந்த கட்சி தான், ஆனாலும் அது ஒரு மதவாத கட்சி தானே. ஒரே மேடையில் ஏற மாட்டாங்க தெரியுமா? ஒரு காலத்தில் முஸ்லீம் லீக்கை எங்கள் மேடையில் ஏற்ற மாட்டேன்னுவாங்க, கலந்துக்க மாட்டாங்க அவங்க இதில். அப்போ அவங்க எல்லாம் ஒன்றா இருக்கும் போதெல்லாம் முரண்பாடு வரல. விஜய் வந்து என்டிஏக்கு போனால் மட்டும் முரண்பாடு வரும். சார் மேடைகளில் இவ்வளோ நாள் இவ்வளோ சமகாலத்தில் நீங்கள் சொல்கிறீங்களா விஜயோட விஜயுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடிய இக்கால இளம் தலைமுறையினர் விஜயை பார்க்குறாங்கன்னா திமுகவும் வேணாம் பிஜேபி வேணாம், அதே போல கடந்த காலங்களில் அப்படி சொன்னானா? சொல்லி முடிச்சிடறேன் சார். இல்லை அப்படி ஜென்சி சொன்னானா? இல்லை நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். இல்லை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொன்னா கடந்த காலங்களில் திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு, அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு. ஆனால் எந்த சமரசமும் இல்லாமல் மேடையில் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருக்க விஜயை நம்பி நாம் இந்த டைம் வந்து அவருக்கு ஓட்டு போடலான்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. இப்போ விஜய் பிஜேபி பக்கம் போனார்னா இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்ட வாக்காளருடைய உழவெல்லாம் உணர்ச்சிப்படாதீங்க. நான் நடைமுறையை சொல்கிறேன். எங்கள் சொந்தக்கார பசங்களை பாதி பேர் பெண்கள், ஆண்கள், குழந்தை பெற்றவர்கள், 30-35 வயசு, 2 குழந்தைக்கு தாயார், தகப்பனார், இவங்கெல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு. எந்த கூட்டணி போனாலும் பிஜேபி கூட அவங்க அப்பாங்க சொல்கிறாங்க, உதயசூரியன் எல்லாம் திமுக குடும்பம், நீ போட்டுக்கோ, நாங்கள் விஜய்க்கு தான். நான் அப்போ தான் கேட்டேன், விஜய் ஒரு வேளை என்டிஏ போயிட்டாருன்னு என்ன பண்ணி? அவர் எங்கன்னா போட்டேன், எங்களுக்கு என்ன? இது எத்தனை பேர் சார் இருப்பாங்க? 90% இருப்பாங்க. அது எப்படி சார்? ஆமாம், நீங்கள் சொல்கிறீங்க ஜென்சின்றீங்களா, அந்த ஜென்சி தான். விஜய்க்கு அம்மா இல்லைன்னா நாங்கள் அம்மாவாக இருப்போம், சித்தி இல்லைன்னா சித்தியாக இருப்போம், சகோதரி இல்லைன்னா சகோதரியாக இருப்போம். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதிர்ச்சி ஆகிட்டேன். இதுதான் உலகம். அவங்க உலகம் தனிங்க. அவங்களுக்கு ஒன்லி கல்ட் ஃபாலோவர்ஸ்னு சொல்லுவாங்க. விஜய் தான் கணக்கு அவங்களுக்கு. அதனால் நீங்கள் பாஜக இன்னும் பல விஷயங்களில் இறங்கிட்டாங்க வச்சுக்கோங்க, பெரிய கட்சியாக ஆதரவு உள்ள எல்லாருடைய ஆதரவு உள்ள கட்சியாக மாறிட்டோம். டிஎம்கே ஒரு கருத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் விஜய்ன்ற ஃபேக்டர் இருக்குதுல்ல, அதுக்கு முன்னாடி அதெல்லாம் செல்லாது. ஏன்னா கல்ட்டு பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க விஜய் எங்கே வேணால் போட்டாங்க, நாங்கள் விஜய்க்கு அந்த கல்ட்டுனால இப்போ இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சி தலைவர் முதல்வர் பலர் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு ஸ்டேச்சருக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துடாதா சார்? ஒரு கூட்டணியில் கொண்டாந்து எடப்பாடிக்கு என்ன பாதிப்பு? ஒரே கூட்டணியில் வந்து அகாமடேட் பண்ணும்போது ஏன்னா அவரும் சிஎம் கேண்டிடேட் சொல்லியிருக்காரு, இவரும் சிஎம் கேண்டிடேட் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சொன்னாருங்க, அவர் ஆசைங்க. அது நடைமுறையை பற்றி நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். அது எதுவுமே நடக்கலன்றதுனால தான் அவர் இங்கே வராரு. அவரு ஒன் ஸ்டெப் விஜயோட விஷயம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல இருக்குன்றீங்க. 2026 நம்ம வந்து அதிகாரத்தை வாங்கிடணும், கண்டிப்பா அவங்களுடைய விஷயம் இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து சிஎம் ஆகலாம். எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், என்னன்னா நம்ம முதலமைச்சர் ஆகணும்னு. அதுக்கான நடைமுறை இல்லைன்னா கொஞ்சம் பின் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கொண்டு போவோம், கட்சியை கொண்டு போகணும். இப்போ 45 எம்எல்ஏ ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனார்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், அது இதுன்னு அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்தாங்கன்னா அதில் ஒரு 20% 30% கேட்டுட்ருக்காரு போல். அது கொடுத்து ஒரு 3 மாநகராட்சி, 10 நகராட்சி, அது இதுன்னு உட்காந்தாருன்னா வெயிட்டாக உட்காரும். கூட எதிர்கட்சி தலைவர் விஜய் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, திமுகவுக்கு வாய்ப்பு இல்லை. சத்தியமாக கிடையாது. விஜயகாந்த் அங்கே போயிட்டா 200லேருந்து 210 சீட்டு அடிப்பாங்க. 2011 முடிவு வரும், எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்போ பேசுவோம்ல சார்? விஜய் அங்கே போனால் சொல்கிறேன். ஓகே, இல்லை அதான் போனால் தான் சொல்கிறேன். ஆமாம், சரி, ஓகே சார். இப்போ நேற்று உங்கள் ட்வீட் ஒன்று இப்போ சில மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க. ஒரு இவ்வளோ சொன்ன பிறகு இப்போ ட்வீட்டை வந்து கேட்குறாரு. டெல்லி பதிவன் கொண்ட ஒரு கியா கார்னிவல் கார் வந்து நீலாங்கரை இல்லத்துக்கு சென்றது, ஒரு நீண்ட நேரத்துக்கு பிறகு வெளியேறியதுன்ட்டு என்ன ஸ்டேஜில் இருக்குது சார் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னவா இருக்குது? ஏன்னா அறிவிப்புகள் வந்து திங்கட்கிழமை கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டு பேசியிருக்காங்க. டெல்லி டீமும் பேசியிருக்காங்க. நைட்டு அவர் போய் பேசியிருக்காரு. அவரும் இங்கே கேட்டுட்டார். கேட்டதுலேயும் கட்சிக்காரங்களும் 90% மாவட்ட செயலாளர்கள் போனால் கரெக்டுன்ற முடிவு கொண்டாங்க. இனி விஜய்க்கு ரூட் கிளியர். அந்த மாதிரி ஒரு பரப்பி விடுறதே திமுக சார்ந்த ஐடிவிங்கள், திமுக ஆதரவாளர்கள் தான் வந்து விஜய் வந்து என்டிஏ கூட போயிடுவார், பி டீமு, இவர் பிஜேபியோட பி டீம்னு தொடர்ச்சியாக வந்து திமுக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திசை திருப்பறதுக்காக
விஜய் என்டிஏ கூட்டணி அப்படின்ற ஒரு வதந்தி வந்து பரப்புறாங்கன்னு அப்ப சொல்லி விஜய் மறுக்க வேண்டியதானே? ஒரு அறிக்கை இன்னைக்கு டெல்லி கிளம்ப முன்னாடி இந்த மாதிரி கிளம்புகிறது, இவர்களுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் காரணமாக இவங்க திசை திருப்புறாங்க, யாரும் நம்ப வேண்டாம். இந்த மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் வந்து விஜய் தொடர்ச்சியா வந்து நீங்க தான் இப்ப சொல்றீங்க அது பெரிய இதுன்றீங்க, நீங்க தான் சொல்றீங்க நான் இப்படி சொன்னா இப்படின்றீங்க, அப்ப எதுக்கு தான் வழி வர சார் விஜய் மறுக்கணும் அப்படின்றீங்க. வதந்திக்கு திமுக முற்றுப்புள்ளி வதந்தி பரப்பு தான் நான் கேட்கறேன். வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேணாவா? இது வதந்தியாக இருந்தால் விஜய்க்கும் டேமேஜ் தான். அப்போ விஜய் என்ன பண்ணணும்? இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் மறைக்கிறதுக்கு டைவர்ட் பண்ணுறாங்க. தாவேகா தனித்து தான் நிற்கிறது, ஒரு சேர நாங்கள் இருவரும் எதிர்க்கிறோம், முடிஞ்சிச்சு. இதை தானே நான் ஆரம்பத்தில் அதான் சார் அவர் கட்சியில பதவியில் இருக்கக்கூடிய நீங்க சொன்ன சிடி நிர்மல்குமார் எக்ஸ்பிளனேஷன் இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே விஜய் பேசிட்டு இருக்காருன்னு சொன்ன போவோம், சிடி நிர்மல்குமார் மறுக்கிறாரு, அருண்ராஜ் மறுக்கிறாருன்னு இதே ஆள் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் அப்போ என்ன சொன்னேன்? விஜய் மறுக்க சொல்லுங்கன்னு. விஜய் ஒரு நாள் மறுத்தார், அன்னைக்கு தான் அதுக்கு முடிவுக்கு வந்துச்சு. அது வரைக்கும் விஜய் பேசியிருந்தார். இப்போவும் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி சொன்னது வேற கான்டெக்ஸ்டா சார்? நீங்க தாவேக ஓட்டுன எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் அது முந்தா நாள். அதான் அது முந்தா நாள் சொன்னது, அது வேற கான்டெக்ஸ்ட். ஆமாம், வேற ஆமா நான் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட. யாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க? பேச்சுவார்த்தைலாம் போகும்போது ஆமான்லாம் சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பேச்சுவார்த்தை பிரேமலதா என்ன சொல்லியிருந்தாங்க? ஏதாவது நீங்களால் முடிவு பண்ண முடியுதா? ஓபிஎஸ் ஏதாவது முடிவு பண்ண முடியுதா? இப்படி தான் இருக்கும். டிடிவி ஏதாவது முடிவு பண்ண முடியுதா? முடிவான பிறகு தான் பண்ணுவாங்க. இப்போ சொல்கிறது கூட சொல்கிறேன் நான். 100% உறுதியா சார்? எது? 100% அதை தான் சொல்ல வரேன். இப்போ சொல்கிறது கூட தகவல் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம், நமக்கு கூடுதலாக தகவல் கிடைக்குது. கட்சிக்காரங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலந்துக்கிட்ட மாவட்ட செயலாளர் சொல்கிறாரு, எண்ணிக்கை உட்பட சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு தகவல் வருது, அதை வச்சு நம்ம பேசுகிறோம். நாளைக்கே விஜய் மறுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நான் ஏன் கூடுதலாக நான் என்ன சொல்கிறேன், இந்த கால்குலேஷன் சொல்கிறேன், இதெல்லாம் வச்சு விஜய் மறுக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார், அதுலேருந்து மாறி வந்துட்டோம். அந்த கியா கார்னிவல் கார் ஸோ பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க, என்ன எத்தனை கட்ட பேச்சுவார்த்தைகள் ஏதாச்சும் உறுதிப்படுத்த தெரியும்? நேற்று 3 மணிக்கு போயிருக்கு, 1 மணிக்கா 3 மணிக்கா போயிருக்கு, 11 மணிக்கு நம்ம போயிருக்குது, 1 மணிக்கு வெளியில் வந்துடுச்சு, 3 மணிக்கு வெளியே வந்துடுச்சு. பிறகு நள்ளிரவு இவர் வெளியே போயிட்டு வந்திருக்கான்றாங்க. இவர் சும்மா போய் இந்த இது கூட ஏதாவது சாட் ஐட்டம் கூட சாப்பிட்டு வந்துருக்கலாம், அது நமக்கு தெரியாது. போனாருன்னு நம்ம தேவைப்படுறோம். இந்த டெல்லி வண்டி புதுசாக கூட ஒரு கார்னிவல் வாங்கணுன்றதுக்காக டெமோ காமிக்கிறது கூட யாராவது கொண்டு வந்துருக்கலாம், அதில் டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் கூட இருந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியும் இல்லை சார். இதில் விஜயை இந்தியா கூட்டணி கொண்டு வரத்துக்கு ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பவன் கல்யாண் மூலியமாக பேசினாங்க. அதை அடுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய பெரும் தொழிலதிபர்கள், ஆந்திரா தொழிலதிபர்கள், ஸோ நிறைய பேர் ஒரு டீமே வந்து விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான செய்திகள்லாம் வருது. அது எந்த அளவுக்கு? அவர் டெல்லிக்கே போயிட்டாருங்க. நீங்கள் அமித்ஷாலேருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. எடப்பாடி ஓகே சொல்லிட்டாரு, கொண்டு வாங்க பேசிக்கலான்ட்டாரு, கொண்டு வர போகிறாங்க. வந்தால் இது, இல்லாட்டி என்ன ஆக போகுது, அதுக்கும் ஏற்ற மாதிரி பேச போகிறோம். எனக்கு வந்த தகவல் 90% அவர் போயிட்டார். இது எலெக்ஷன் தேதிக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அனௌன்ஸ்மெண்ட். அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ரெண்டும் ஒன்றா அறிவிக்கல. நீங்கள் திங்கக்கிழமை சொன்னீங்க. ஆமாம், அது எப்போ? அது எது? நான் இன்னைக்கு நைட்டு சந்திக்க கூட செய்யலாம். ஓகே சொல்லிட்டாங்கன்னா உடனே சொல்லணும்னு அவசியம் இருக்குது. அவர் வாட்டில் நான் சம்மன் தான் அட்டன் பண்ணேன், நல்லபடியாக முடிந்ததுன்னு சொல்லிட்டு கூட அவர் சென்னைக்கு வந்துடுவார், இல்லை சொல்லாமல் கூட போயிடுவார். அதுக்கு பிறகு ஒன்றா இது பண்ணி எல்லாரும் பேசி சொல்லி அறிவிப்பாங்க. திங்கக்கிழமை கூட அறிவிப்பாங்க. நாளைக்கு தேர்தல் அறிவிப்பு வரலாம், இல்லாட்டி நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்துடும். ஏன்னா இன்னையோட கூட்டம் முடியுது பிரதமருது, இந்த அஸ்ஸாமில் இது. அதனால் நாளைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம். அதுலேருந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். இவர்கள் கூட்டணிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைல்ல, கிட்டத்தட்ட முடிஞ்சிடுங்க. விஜய் வராரோ இல்லையோ, அவர்கள் இந்த டைம் உங்கள் கணிப்பு மிஸ் ஆகாதுன்றீங்களா சார்? பெரும்பாலும் மிஸ் ஆகாது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து பிரேக்கிங் செய்திகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ல ஈஸியா வாங்கலாம் ஏசி.